கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 91 11-12. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி போவார். அன்பானவர்களே, கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி. இப்போ நம்ம போகிற வழியில் என்ன நடக்குது, ஏது நடக்குது யாருக்கு தெரியும்? எத்தனையோ விஷயங்களை நாம் டெய்லி பார்க்குறோம். எத்தனையோ விதமான சூழ்நிலைகளை பார்க்குறோம், எத்தனையோ விபத்துகளை பார்க்குறோம், எத்தனையோ நாசமோசங்களை பார்க்குறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, வழிகளில் உன்னை காப்பதற்கு தன் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என்னுடைய மகன், என்னுடைய தாசன் எங்கேயோ போகிறான், என்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறான். அவன் போகிறதுனால அவனுடைய போக்கிலும் வரத்திலும் அவனுக்கு துணையாக நீங்கள் இருக்கணும். அவனுடைய போக்கிலும் வரத்திலும் எந்த விதமான ஆபத்துகளும் விபத்துகளும் நாச மோசங்களும் அவனை நெருங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எவ்வளோ பாதுகாப்பானவர் பாருங்கள். நாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணுமா? ஏன்னா நம்மள அவரோட பிள்ளைங்க, அவரை நம்பி இருக்கிற பிள்ளைங்க. அவரிடத்துல சொல்லிட்டு தான் எல்லா காரியத்தையும் செய்கிறோம். அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போகிறோன்னு வைங்களேன், ஒரு வியாபாரத்துக்கோ, ஒரு தொழிலுக்கோ, அல்லது ஒரு இன்டர்வியூக்கோ, அல்லது ஒரு எங்கேயோ ஒரு பக்கம் நாம் புறப்பட்டு போகிறோன்னு வைங்க. அப்போ ஆண்டவர் இடத்துல சொல்லிவிட்டு, ஆண்டவர் இந்த காரியமாக நான் புறப்பட்டு போகிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, என்னுடைய வழிகளை நீங்கள் செவ்வாய்ப்படுத்துங்கன்னு ஆண்டவர்கிட்ட சொன்னால் அவர் என்ன பண்ணுவாராம்? போக்கிலும் வரத்திலும் நம்முடைய பாதுகாப்புக்காக தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ரொம்ப பாதுகாப்பாக போங்க, அவர்களுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் இடப்பக்கமும் வலப்பக்கமும் எந்த விதமான ஆபத்துகளும் விபத்துகளும் அவர்களை நெருங்காதபடிக்கு அவர்களுக்கு பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லி தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அன்பானவர்களே, அது மட்டும் இல்லை, அடுத்தது சொல்கிறார் பாருங்க, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார். இங்கெல்லாம் பார்த்தீங்களா பாறையாக இருக்குது. இது ஒரு மலைப்பகுதி, மலையினோட அடிவாரம். இங்கே பாறை இருக்குது, நிறைய கற்கள்லாம் இருக்குது. இதில் நடந்து வந்து இந்த கல் மேலே உட்காந்து இன்றைக்கி கர்த்தரோட வசனத்தை சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? என்னுடைய பாதம் இங்கே இருக்கக்கூடிய கல்லையெல்லாம் இடறி நான் விழுந்து விடாதபடிக்கு. ஏன்னா என்னுடைய மகன் என்னுடைய காரியத்துக்காக போகிறான், இவன் என்னிடத்துல சொல்லியிருக்கிறான், இவன் என்கிட்ட சொல்லிட்டு தான் இந்த காரியத்தை செய்ய போகிறான், இவனுக்கு பாதுகாப்பு இருக்கணும். அது மட்டும் இல்லை, இவனுடைய கால் எந்த கல்லிலையும் இடறி இவன் விழுந்து விடக்கூடாது, இவன் காயம்பட்டு விடக்கூடாது என்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த தூதர்கள் தங்களுடைய கைகளிலே என்னை ஏந்தி கொள்வார்கள். உங்களை என்னை ஏந்திக்குவாங்க. எந்த ஆண்டவருங்க அதை செய்வார் சொல்லுங்கள்? நம்ம மேலே எவ்வளவு அன்பு வச்சுருந்தா அவர் இப்படி ஒரு காரியத்தை செய்வார். தன் தூதர்களை அனுப்பி போக்கிலும் வரத்திலும் நம்மளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி கற்கள்லையும் சரி முள்ளுகள்லையும் சரி நம்ம நடக்கிறப்போ நம்முடைய கால் எந்த விதமான கல்லிலும் இடறி நம்ம விழுந்துடாதபடிக்கு அவருடைய கையில் ஏந்தி தூக்கிட்டு போவாங்க. பெத்த தாய் மாதிரி, பெத்த தகப்பன் மாதிரி, தகப்பனும் தாயும் நம்ம தோல்லையும் வயிற்றுலையும் சுமந்தாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஆண்டவர் நம்மை சுமந்து செல்வார். அன்பானவர்களே, எவ்வளவு ஆண்டவர்! அப்படிப்பட்ட ஆண்டவரைத்தான் நாம் சேவித்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும், எங்கே புறப்பட்டு போனாலும், எதை செஞ்சாலும் ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம ஒப்படைச்சிட்டு, ஆண்டவரோட சமூகத்தில் நாம் செய்கிற காரியத்தை சொல்லிட்டு, எனக்கு பாதுகாப்பும் எனக்கு அரணும் எனக்கு எல்லாம் நீங்கள் தான் சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் சொல்லிட்டு நம்ம புறப்பட்டு போகிறப்போ அவருடைய தூதர்கள் நமக்கு முன்னும் பின்னும் இடமும் வளமுமாக போவாங்க. நம்முடைய கால் கல்லில் இடறி விடாதபடிக்கு அவருடைய கரத்தில் நம்ம ஏந்தி நம்மை பாதுகாப்பாங்க. அன்பானவர்களே, எப்படி ஒரு ஆண்டவர் பாருங்கள்! எதுக்கும் பயப்படாதீங்க. ஏன்னா நமக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் இடப்பக்கமும் வடப்பக்கமும் கர்த்தருடைய தூதர்கள் நம்ம கூட பாதுகாப்பாக வர்றாங்க. நாம் கீழே விழாதபடிக்கு நம்மை கரத்தில் ஏந்திக்குவாங்க. தைரியமாக இருங்க.
நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பை தருவார். ஏன்னா அவர் பாதுகாக்கிற தேவன். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த உணவிற்காக நன்றி. இந்த அனுதின உணவிலே நீர் எங்களுக்கு பாதுகாப்பும், எங்களுக்கு அரணும், எங்களுக்கு கோட்டையுமாய் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் இடறி விழாதபடிக்கு உம்முடைய கரத்தில் நீர் எங்களை ஏந்தி கொள்ளுகிறீர் என்பதையும் உணர்கிறோம். தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய அன்பும் எங்களை வழிநடத்தட்டும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக பாதுகாப்பாக ஜீவிக்க நீர் கிருபை பாராட்டும். எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.